நம்ம வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நேமே நம்ம சேனல். என்ன விஷயம் உள்ளே வந்தவொடனே இவ்வளோ பொருள் கொட்டிக்கு எடுத்து ரோட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே ஏதோ மைதா மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ப்ரைஸ் வந்து நம்ம நார்மலாக $7 $8 $4 வச்சுருக்கு. ஓகே, இப்போ டஸ்ட்பினில் வச்சுருவோம். இது என்ன திரும்பி அதே தானா? ஓகே, அதே க்ளோஸ்ன்னு போட்டுருவோம். நிறைய வேலை அங்கே 2 கஸ்டமர் இருக்காங்க. இது மட்டும் பில் போட்டுருவோம். 24 அதில் 25 25டா இருடா 50 50. ஓகே, கார்டு கார்டு ஓகே வெளியே கற்றுட்டு எதுக்கு ஆன்ல இருக்கு கஸ்டமர் வெளியே. இது முடிச்சு இதோ முடிச்சு. ஓகே, வச்சிடும். இப்போ நம்ம போய் வெளியே நம்ம வச்சா டெலிவரி பார்சல் எடுத்துகிட்டு வந்து உள்ளே இப்போ தான் ஒன்றே ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. இது ஃபுல்லாமே எட்டில் வைப்போம். க்ளோஸ் பண்ணி த்ரோ பண்ண முடியாது. இருங்க, அப்போ நிறைய ஐட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கோம். இதெல்லாம் இப்போ வந்து உள்ளே வச்சுக்கோம். த்ரோ பண்ண முடியாது. அது எங்கே? ஓகே, ஒரு ஐட்டம் மாற்ற வச்சுட்டு எவ்வளோ மஞ்சா. ஓகே, வேறு சாக்லேட் மாதிரி இது டப்பா ஃபுல்லாக சாக்லேட் தான். இது ஃபுல்லாக சாக்லேட் தான். அது ஒரே லாஸ்ட்டு மைதாங்க. ஓகே, என்னடா ஒரே ஒரு ஸ்பூன் சாக்லேட் இருக்குது. ஃபுல்லாக இப்போ அடுத்த இது வாங்கணும்னா என்ன பண்ணுறது? அடுத்ததுக்கே தேவையில்லை. இது முடத்த ஒன்று இது வச்சுக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளோ பாக்ஸ் விற்றுருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் வரும்போது. தேக்கி பாருங்க, அந்த சைடு தேக்கி எரிஞ்சிட்டேன். அது ஏன் இப்படி திருமணாக்கும் இல்லை இப்படி திருமணாக்க முடியுது? அது கடல் நினைச்சுட்டாங்க. ஓகே, இல்லை எனக்கு பாக்ஸை நீட்டாக வச்சுருவேன். இந்த சைடில் மேலே மேலே வைப்பாங்க. உங்களுக்கு நிறைய பொருள் இருக்காங்க, கஸ்டமர் வர இருக்குது. இப்போ பில்லை மட்டும் போட்டு ஒன்று அள்ளி போட்டு
அடுத்த கஸ்டமர் $15. நீங்கள் என்ன எடுங்க, இல்லை அழுது அழுதுட்டு 2 எடுங்க. பில் அதிகமாக ஓகே. காடு தான் ஈஸியாக அதே ஒருத்தர் தான். இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு போல. ஓகே, அடுத்த நாள் ஆரம்பிச்சு விட்டது. ஓகே, நம்ம அங்கே வச்சுருவோம் எல்லா பாக்ஸையும். இங்கே ஒருத்தர் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஆட்ட முடியும்னா இங்கே போட்டால் சாப்பிட்டு ஏறி. ஓகே, அதுக்குள் 2 பேரா? ஒரே ஒருத்தர் தான் வச்சுருவாங்க. நல்லா யாரா ஓகே. பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இதே 2 கூட சேர்ந்து எடுத்துட்டு வேண்டியது. ஓகே, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு தட்டி எடுத்துட்டு இங்கே வச்சுருவாங்க. நிறைய கஷ்டம் நல்ல அவன் பெருசு தூக்கி போட்டான். வெயிடா இல்லை சார், இப்படி வச்சு அதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க. உள்ள போட்டேன். பின்னாடி தானே மற்ற எதுக்கு இந்த குப்பா குத்திட்ட வெயிட் பண்ணி வச்சுருக்கு. அப்பா கார் நேரத்துக்கு கிடையாது. இப்போ ஃபிக்ஸ் இருக்கு. ஓகே, சீக்கிரம் நைட் ஆயிடுச்சு. இல்லை எவ்வளோ சீக்கிரமாக நைட் ஆகிடுது. ஓகே, காலையில் வந்தாச்சு. நடுவில் குப்பைலாம் வச்சுட்டு போயிட்டு. இது உங்கள் ஊரில் குப்பை நடுவில் இருக்குது. ஓகே, எவனோ ஒருத்தர் வருவான் போல்.
ஒரு சாக்கோஸை ஒரே ஒரு மைதா மட்டும் இருந்துச்சுல, எங்கே வச்சுருக்கேன்? பேக்கேஜ் இன்கரெக்டு. அப்படிங்க எங்கேயே கஷ்டம். நான் நல்லா பார்த்துக்கிறேன். அப்போ என்னடா எம்டி பேக்கேஜ் இருந்து ஏதாச்சும் கொடுக்க சொல்கிறேன். தெரியலையே, கேட்க மாட்டேங்கிறேன். ஓகே, இப்போ என்னடா வேணும்? ஃப்ளோர் ஃப்ளோர் காஸ்ட். ஓகே, அப்போ நிறைய காசு கிடைக்கும் போல. நல்ல சாப்பா என்ன பண்ணுறீங்க? ஓகே, சரிங்க. எம்டி பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நான் போய் ஆர்டர் பண்ணேன். அந்த ஃப்ளோர் கிராஃப்ட் பண்ணேன். அவன் என்ன கேட்டான்னு தெரியல. என்ன ரெண்டாவது லேபில் இருக்குங்க. Complete order get reward. இது மேலே ரேட்டு போட்டிருக்கு. ஒருவேளை அந்த ரேட்டுக்கு வேணும்னு சொல்லி வண்டியாக சுற்றேன். ரேட்டு தான் போட்டிருக்கேன். அவன் சொன்ன ரேட்டுக்கு போட்டு எவ்வளோ போட்டுன்னு சொல்லலாம். 10, 15 9 அப்புறம் என்னடா ஆகணும்? கம்ப்ளீட் ஆர்டருக்கு அவன் கணக்கு எல்லாத்தையும் அங்கேயே கிடைக்கும். நான் என்ன இந்த ரேட்டு கம்மி பண்ணுறேன், இல்லை திருடிட்டு போய்க்கு வாங்கடா. திருடிட்டு போக மாட்டாங்கடா. டே வந்து மேலே அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வெயிட் பண்ணி பாக்ஸு ஓகே. பேச வச்சு பண்ணுறா வச்சுட்டேன்டா. லேஸ் இல்லை இது எப்படி போடணும். வந்துச்சு. இது வச்சுருவோம். வச்சாச்சு. இதுவும் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோலாம் பிள்ளைங்க வித்ட்ரா பண்ணுறேன்.
ஏன் நம்ம போய் இப்போ நிறைய பொருள்லாம் வாங்கலாம். நம்மகிட்ட அதிகமான பொருள்லாம் கூட இருக்கு. இது வாங்கணும். ஓகே, நம்ம போய் நிறைய பொருள் வாங்கலாம். இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு லெவல் வேணும். இருங்க, எல்லாத்துலேயும் ஒரு 5 போட்டுருக்கேன். ஐயோ, நல்ல ரேட்டு போச்சு. இருக்கா? சரி, ஓகே, பரவாயில்ல. 5 வாங்கி போட்டுருவோம். ஓகே, ஆர்டர் கம்ப்ளீட்டட். இப்போ கொஞ்ச நேரத்தில் மேலே வந்து விழுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் கஷ்டமாக இருக்கு. பாயிண்ட் வச்சிரு. ஓகே, தலையை தானே ஆட்டணும். எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவேன். கார்டுக்கு கரெக்ட் பேமெண்ட் தான். காசு கொடுத்தா டிப்ஸு கொடுக்கலாம். எங்கள் வேறு நாளைக்கு இப்போ கொடுக்குறேன். 7 எக்ஸ்ட்ரா $1 கொடுத்தா வாங்கிட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. லெவல் ஃப்ளோருக்கு அப்டேட் ஆக வரையில முன்னாடி போட்டுருக்கு பாருங்க. ஸ்டோர் லெவல்னு மேலே இருக்கும். அவ்வளோ நம்ம லெவலில் இருக்கும். சீக்கிரம் 826 சூப்பர். அப்படின்னா லெவல் 4 முடிக்க போகிறோம். 2 5 6 $8 ஓகே, இன்னைக்கான வேலை முடிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம அடுத்த நாள் போகலாம். நம்ம வாங்கி போட்டது இவ்வளோ வந்துருக்கு. அதான் கொடுத்ததுக்கப்புறம் யாரும் வந்து பேன்னு கற்றுனாங்க. சர்வீஸ் பர்ச்சேஸ்னு வந்துச்சு. இது கூட பண்ணிடுவேன். நிறைய நல்ல இவங்க வேலைக்கே வந்துருக்காங்க. ஓகே, வேலைக்கு ஒருத்தர் வந்தாச்சு. நான் என்னடா இவ்வளோ பேக்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லைடா. சரி, ஓகே, ப்ளேஸ் பண்ணு. எவ்வளோ பேக்ஸ் கூட தான் பண்ணேன். அதோட எவ்வளோ காசு ஆச்சு. ப்ளேஸ் பண்ணு. இது நம்ம இன்னொரு ரேக் வாங்கி ஆகணும். நம்ம இன்னொரு ரேக் வாங்கியே ஆகணும். ஆமாம், ரொம்ப இருங்க, நான் போய் வாங்க முடியுதான்ப்பா. ரேக் எப்படி வாங்கணும்? கம்ப்யூட்டரில் போகணும். உங்கள் ஸ்டோரு ரேக் வாங்கி அங்கே வாங்க முடியுது. 4000 வாங்கிடுவோம். ஓகே, வாங்கிடுவோம். பை. ஓகே, வாங்கியாச்சு. இந்த ரேக்கை வாங்கிட்டு எதுவும் நினைக்கிறேன் தெரியல. ஓகே, ஆனால் வாங்கியாச்சு. இது என்னது? இது என்ன பொருள்? எண்ணெய்
நான் அவ்வளோ பொருள் வாங்கவே இல்லை. டிஸ்பிளே ஃபுல்லுன்னா அப்போ அது இல்லை இன்னும் இருக்கு. ரேக் எங்கடா? என்னோட ரேக் இவனுங்களை எடுத்துக்கிட்டாங்களா? தெரியல. இல்லை ஸ்டோரி ரேக் எங்க? ஓ இங்கே பாருங்க, இந்த சைடில். ஓகே, என்னடா இது? ரேக்கு மேலே இது மேலே இருக்கு. வீணை பார்த்துச்சு. நான் கையில் வச்சிருக்கேன். இப்படி வச்சு கரெக்டாக இல்லை. அவன் தூக்கி போடுறான். தூக்கி போடுறேன். இந்த ரேக்கையும் மாற்றிடுவேன். பக்கத்தில் பெரிய ரேக்கை வச்சுருக்கேன். இந்த சூப்பராக இருக்குது. இப்போ தான் கடை பார்க்க ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டாக இது பண்ணணும். இது கண்டிப்பாக பார்த்து வரும் வரும் வரும். வரலன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அங்கே தான் ஒருத்தர் விழு போடுற ஒரு பார்த்து ஆனால் ப்ராடக்ட்ஸு இருங்க. நம்ம போய் முதல்ல இதான் லாஸ்ட்டு கஸ்டமர். ஓ அவங்க உள்ளே போய் எடுத்தக்கப்புறம் தான் இதுவே நம்ம இப்போ பில்லிங் செக்ஷன்லாம் வைக்கணும்ல. ஃபஸ்ட்டு ரேட் வைக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ரேட் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நம்ம புதுசாக எதுவுமே வாங்கல. இந்த இவ்வளோ பார்த்தா நம்ம கிட்ட இந்த ராக்கெட் பத்தாது போலையே. இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்குது. மைதாதான் அதிகமாக தெரியல. ஓ அவங்க ஒரு வேளை பாக்ஸ் 5 சொல்லியிருக்காங்க போல. நான் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். நான் 5 பார்த்தேன். அவ்வளோதான், இல்லை மைதாவே வராது. ஏன்னா ஃபேக்ட்ரியிலே மைதா ஆகிடும். ஃபேக்ட்ரியை முடிச்சுட்டோம் போல மைதாலே. இன்னொரு மைதாவா? இதான் கடைசி. இதுக்கப்புறம் வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே பாருங்க இருக்குது. 5 நாள் தான் இருக்கு. அது வேறடா. மைதா. ஏய் என்னடா எல்லாமே மைதா இருக்குது. இதுங்க இதை மட்டும் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் மீதியை இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்க்க நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு மைதா வாங்கி வேறு வச்சுருக்கேன். தூக்கி போடுறேன். இது மைதாங்கடா. மைதா மைதா இல்லை மைதா மைதா இல்லை. வந்துக்கிட்ட உள்ள மைதா இருக்கு. மைதா இருக்கு. இது மைதா ரோ தான், அதனால இது இப்போ இருக்கிறது போதும். க்ளோஸ் பண்ணி அங்கே 6 மைதா இருக்கு. கடமை அதுவும் இன்னொரு ஒரு இதில் இதான் புதுசாக இருக்குது. இதான் இருக்கிறதுல நல்லா பெரிய வீடியோ வாங்கினதுல காஸ்ட்லி இதுதான். ஏண்டா அதுக்குள்ளே இருந்துச்சுடா? அதுக்குள்ளே காலி இருந்துச்சு. காலி அதுக்குள்ளே காலி.
வேறு மீதி இது வைக்கணும். ஜாலி. இதுக்கான ப்ரைஸு இது ரொம்ப விலை அதிகமாக வாங்கணும். $10. $10 சென்ட். இங்கே இன்னும் இருக்குது, அதனால நம்ம இன்னும் வச்சுருக்கோம். ஐயோ இவன் வந்தால் அவனுக்கு வேலையே கிடையாது, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நம்ம தான் வேலை கொடுக்கல, பெரிய சாப்பிட்டு வச்சுருக்கேன். இன்னும் அவ்வளோ பாக்ஸ்லாம் இருக்குது, உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஓகே, இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. எடுத்த உடனே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. 4 ஐட்டம் உள்ளே இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணி இங்கே வச்சிடும். இப்போ நம்ம மூணாக வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பாக்ஸும். அவர் தான் பில் போடுவார். அப்படின்னா நம்மளுக்கே காசு ஆகிடும். அவன் வந்து மேலே கவுண்ட் அவனுக்கு தான் இது பண்ணுவான் போல. அவன் இது தான் பண்ணுவான் போல. ஆனால் அவன் ஃப்ரீயாக பண்ணுறான், அதனால தான். அதான் கவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்களே ஆடை பார்த்து தான் பண்ணோம். ஒழுங்காக வெயிடா வைக்கவே மாட்டோம். எடுத்து வச்சிருக்கோம். நிறைய கஸ்டமர் வராங்க. ஏன்னா இப்போ ப்ராடக்ட் இருக்குல்ல, நிறைய இருக்குது பாரு. நம்ம வந்து இப்போ வந்து இங்கே இன்னொரு சைடில் வச்சு இப்படிலாம் இது ரேக் மாதிரி பண்ண போகிறோம். வேறு நிறைய ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இருங்க, எப்படி வேலை செய்யறாங்க நிறைய பார்த்துட்டு. சருன்னு பண்ணுறாங்க. புர்ரு பாரு. நைட்டாகவே ஆயிடுச்சா? இதோட பார்ட் 2 வேணும், கண்டிப்பாக வரும். இது நல்லா பிடிக்கும். கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓகே, நல்லா ஃபஸ்ட்டு நம்ம 100 வச்சுருந்தோம். இப்போ 100 கிடையாது, 700 வச்சுருந்தோம். இப்போ தான் இந்த ரேக்லாம் வாங்கிட்டேன். இந்த ரேக்கு பாக்ஸு அதெல்லாம் எவ்வளோ இது இருக்குது. இன்னும் குறையவே இல்லை. இது பார்ட் 2 பார்ட் 3க்கே பத்தும் போதே இல்லை. பார்ட் 2க்கு வந்து நம்ம இப்படி வச்சுப்போம். இன்னொரு ரேக்கு அந்த மாதிரி வச்சுட்டே போகணும். ஓகே, இப்போதைக்கு நைட் ஆயிடுச்சு. வெளியே பாக்ஸ் வச்சுருக்கட்டா, யாரும் சாட்டை எடுத்துகிட்டு போயிட போகிறோம். ஆமாம், சாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் இவன் பாரு 97 செகண்ட்ஸ் இருப்பான். இப்போ எதுக்கு கதை ஓப்பன் பாக்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே வச்சுருங்க. நல்லா ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வச்ச பாக்ஸில் கழிச்சு வைக்கும்போது கரெக்டாக விசிட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாக்ஸ் எடுத்து இங்கே வச்சுருங்க. அதான் பாக்ஸ்லாம் பறக்குது வந்துருச்சுல, அந்த மட்டும் நீட்டாக உட்காந்துருக்கு. இந்த பாக்ஸ் இங்கே ஓரமாக காசை பாருங்க. லெஃப்டில் அவ்வளோ ஏறிச்சு, சம்பாதிச்சு தான் ஏறிச்சு. இது என்னது? அன்லாக் பர்ச்சேஸ் லெவல் 3. ஏன்னா லெவல் 5டா? அன்லாக்டு பை பிசி அட்டா. இல்லை, லெவல் 75 எல்லாம் ஸ்டோரேஜில்
ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம ஒரு 400 கொடுத்து வாங்கிடுவோம். வேறு ஆர்டர் பண்ணல. ஒன்று இது பண்ணுறேன் இதை வாங்கி வெயிட் பண்ணு. ஓகே, இன்னொரு ரேக் 5 கிட்டத்தட்ட வந்துட்டோம். 6க்கு வந்துட்டோம். ரேக் வந்துடுச்சு ரேக்கு. நல்லா ஸ்பீட் அப் பண்ணேன். ஸ்பீட் அப் பண்ண காசு கொஞ்சம் ஏற்றி பண்ணல. ஆத்தாடி நம்ம கஷ்டப்பட்டு அடிக்கிறது பாக்கு வீணா போச்சியா. இருங்க, இப்போதைக்கு நம்ம இந்த ரேக்கை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இதுக்கு தான் அவ்வளோவா வாங்கிட்டேன். நடந்து போகிற இடம் எல்லாமே ரேக்கு. சில பொருளை வெளியவே வச்சுக்கணும். வெளியே வச்சா நல்லா இருக்காது. வெளியே வச்சா ஒரு இருந்தால் சூப்பராக வச்சுருக்கோம். ஆமாம், இது கேமில் தூக்கி போடுறாங்க. பாருங்க, அப்போ கூட கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு நமக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. அப்போதான் கரெக்டாக ஏன் வச்சு போகிறது கஷ்டமாக இருக்கு. ஸ்டைலாக எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே சுருட்டு எடுக்கணும். என்னம்மா அந்த ஒரு ரேக்காக வச்சுருக்கணும். ஓகே, இதே இருக்குது. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வீடியோ முடிக்க மாட்டேன். இருங்க, இந்த ரேக்கை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு இதுதான் ஃபுல்லாக இருக்கிறதுல ஃபுல்லாக பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன். இதுதான் 32-49 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ செகண்ட் ரேக்குக்கு போடுற அளவுக்கு இடம் வந்துச்சு. ஆனால் இன்னும் நம்ம பாக்ஸ் எல்லாம் முன்னாடி தள்ளி அவன் போயிட்டான். நம்ம தான் போடணும். போயிட்டான். 96 90 அவன் போட்டான். என்ன போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நிறைய கஸ்டமர் நிற்கிறாங்க. இரு நவுருங்க. நான் டைம் வேறு ஆகுதுல்ல, தள்ளுறேன். ஓகே, நீங்கள் ஒரு குட்டி ரோ மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்துடுவோம். 200 தான் பை பண்ணிடுவோம். அதுக்கு வர நல்லா நேரமாகுன்றீங்க. ஸ்பீட் அப்பில் கொடுத்துட்டு இப்போ வந்து ஐயோ என்னடா ஓகே, நம்ம இங்கே ஃபுல்லாத்தையும் அடிக்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ரேக் வைக்க போகிறோம். கொஞ்சம் க்ளோஸாக ப்ளேஸ் கொஞ்சம் பார்க்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த பாக்ஸ்லாம் அடிக்க வைக்கணும். அது நம்ம வந்து நாங்களே பண்ணியிருக்கோம். ஓகே, அங்கே பின்னாடி ஒருத்த ஃபீல் பண்ணிட்டு
எனக்கு மட்டும் தரவே இல்லை, அவங்களுக்கு மட்டும் தெரியும். நான் நீ கார்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன், ஏன்னா அவங்களாம் நிற்க வச்சுட்டேன், அதனால தான் வச்சுட்டேன். 3 நாள் வச்சுட்டப்போ இந்த 1 நாள் வச்சுட்டப்போ எப்பவுமே இன்னும் நிறைய பேர் கேஷ் தான் தருவாங்க. கேஷ் ரொம்ப எக்ஸ்ட்ரா தரண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு நான் சந்திப்போம். அதை அறிய நிறுத்துறது உங்கள் லட்சிய கேமிங். பாய். அடுத்த பார்ட் 2 வரும். பாய்.